இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளிலும் நம்முடைய வழிகளை தேவன் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளில் காரிய சித்தியற்றவர்களாய் நாம் நிற்போமாக இருந்தால் கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்க்கணும். தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தோமா? மனிதன் மேல் நம்பிக்கையா இருந்தோமா? தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தோமா? மாமிசத்தை பலமாக்கி கொண்டோமா? வசனம் சொல்வது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வழிகள் வாய்க்கும், அவன் செய்வது வாய்க்கும், அவனுக்கு காரிய சித்தி உண்டாகும். மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடைய மனுஷன் வழிகள் வாய்ப்பதில்லை, காரிய சித்தி இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் பின்னுக்கு போய் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்த மாத்திரம் போதாது, இன்னொன்றும் செய்ய சொல்றாங்க. வழிகள் வாய்ப்பதற்கு, நம்முடைய காரியங்கள் வாய்ப்பதற்கு, நாம் எடுத்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு, நாம் தொடங்கின வியாபாரங்கள் வெற்றி அடைவதற்கு, நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் வெற்றி அடைவதற்கு முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை. இரண்டாவது, நம்முடைய வழிகளை எல்லாம் அவரிடத்துக்கு ஒப்புவிப்போம். நம்பிக்கை இல்லாமல் அதை செய்ய முடியாது. முதலாவது நம்பிக்கை வர வேண்டும் நம் வாழ்க்கையில். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்கள் வாய்க்காமல் கவலையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இருப்பீர்களான்னு உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன். மனுஷன் மேல் வைத்த நம்பிக்கையை விடுங்க. உங்களுடைய மாமிசத்தை உபயோகமாக்கினதை விடுங்க. இன்றைக்கு தேவன் பேரில் முற்றுமாய் நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, எல்லா வழியையும் கர்த்தருக்கு ஒப்புவீங்க. நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம் வெற்றியற்றதாக இருக்குமாக இருந்தா, இது கர்த்தருக்கு வழி ஒப்புவிக்கப்பட்டதா என்று பாருங்க. நம்பிக்கை வந்துட்டேன்னா வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு திரும்பிடும், கர்த்தருடைய பக்கமாய் திரும்பிடும். நிச்சயமாக தோளில் இருக்கிற காரியம் வெற்றியாய் முடியும். தாமதமாய் இருக்கிற காரியம் சீக்கிரமாய் முடியும். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை, இரண்டாவது வழிகளை அவருக்கு ஒப்புவிக்கணும். எல்லா வழியும் ஒப்புவிக்கணும். நம்பிக்கையெல்லாம் வழி ஒப்புவித்து வேலை இல்லை. ஹல்லேலூயா. செய்து பாருங்க. இன்றைக்கு முடியாமல் இருக்கிற, வாய்க்காமல் இருக்கிற, தோளில் முடிந்த அநேக காரியங்கள் ஜெயமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. சொல்லும், ஆண்டவரே, இந்த நாளும் உண்மையில் நம்பிக்கை வைத்த என் வழிகள் எல்லாம் உமக்கு ஒப்புவிக்கிறேன், என் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.